இந்த பிரபஞ்சம் வசீகரமானது. அந்த வசியத்தில் நாம் வசியமாகிறோம். இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கும் இயற்கை அழகை நாம் ரசிப்பது தவறில்லை. இந்த அழகு நிறைந்த உலகத்தில்தானே நாம் வசிக்கிறோம். இறைவன் தந்த இயற்கை அழகை அழித்துவிட்டு செயற்கை அழகை பொறித்து விட்டார்கள். செயற்கையை தேடும் இந்த மனிதர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள்? அறிவியலின் உச்சத்திற்கு போகும் இந்த உலகம் ஆபத்தானதும் கூட. ஏன் தெரியுமா? அறிவியல் என்றால் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியாளர்கள் யார்? கண்டுபிடிப்பு என்ற பெயரில் மனித இனத்தை இயற்கையை விட்டு துண்டித்து விட்டார்கள். அறிவியல் பெருக பெருக உலகம் அழிவின் உச்சத்திற்கு போகும். அவசர உலகத்தில் யாரும் எதை பற்றியும் யோசிக்க கூட நேரமில்லை. மாறிப்போகும் இவ்வுலகத்தில் மாறாதது மாற்றம் மட்டும்தானே. மாற்றம் என்பது முதலில் விஞ்ஞான மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், அறிவியல் மாற்றம். இந்த மாற்றங்கள் எல்லாம் மனிதர்களின் நடை, உடை, பாவனைகளை மாற்றுகிறது. நடை, உடை, தோற்றம் மாறும்போது மனிதனின் இதயம் மட்டும் மாறாதா? மாறும் உலகத்தில் கொட்டி கிடக்கிறது மனிதனின் ஆசைகளை தூண்டும் நாகரிக வளர்ச்சி. அதில் மனிதன் விழாமல் இருப்பானா? விழுந்தால் எளிதில் எழத்தான் முடியுமா? இந்த அவசர உலகத்தில் மனிதன் எதையோ நோக்கி ஓடுகிறான். அவனுக்கு தேவையில்லாத எதையோ தேடுகிறான். கிடைக்கவில்லை என்றால் மனம் வாடுகிறான். எதையும் நின்று நிதானிக்க மனிதனுக்கு நேரமில்லை. யோசிக்க நேரமில்லை. மனிதனை சிந்திக்க விடாமல் தடுப்பது எது? ஆடம்பரம். ஆடம்பரத்தை தேடி ஓடும்போது மனிதன் அமைதியை இழக்கிறான், நிம்மதியை இழக்கிறான். நாகரிகம் என்ற பெயரில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வலை வீசப்படுகிறது. கொலை, கொள்ளை, காதல், களவு, சூழ்ச்சி, சுயநலம், ஆடம்பரம், அந்தஸ்து, பேர், புகழ், நாகரிக வளர்ச்சி இவைகள் எல்லாம் மனிதன் இதயத்தை செயலிழக்கச் செய்கிறது. இவையெல்லாம் ஒரு வகையான வலை மனிதனுக்கு வீசப்படுகிறது. இவற்றில் ஏதோ ஒன்றில் மனிதன் விழுந்து விடுகிறான். அவற்றிலிருந்து எழ முடியாமல் அதிலே மூழ்கிவிடுகிறான். நாகரிக வளர்ச்சிதான் உலகத்தை அழிவிற்கு கொண்டு போகிறது. அறிவியலின் உச்சத்தில் உலகம் அழியும். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்யும் இந்த நாகரிக வளர்ச்சி. யுத்தத்தில் கூட மனிதன் தப்பித்து விடலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் தப்பிக்கவே முடியாத நிலை வரும். அது எது தெரியுமா? இப்போ இருக்கிறதோ வருகிறதோ கவர்மெண்ட். அவை போடுகிற சட்ட திட்டங்களும் மனிதனை மொத்தமாகவே ஏதோ ஒரு வலையில் தள்ள போகிறது. உங்களை வீழ்த்த போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் விழமாட்டீர்கள். நீங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு உங்களை வீழ்த்துவார்கள். நீங்களே வீழ்வீர்கள். எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் போடுகிற சட்ட திட்டத்தை யாரும் மீற முடியாது. ஒருவரும் தப்பி போக முடியாத நிலை வரும். இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள தேவன் தந்த ஞானம் உங்களுக்கு வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தியுள்ளவன் சிந்திக்க கடவன் என்ற வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தில் புரட்டி பாருங்கள்.